இன்றைக்கி காலையிலேயே நாங்கள் சேலம் தாங்க கிளம்பி போனோம். டிமார்ட்டில் போய் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் போயிருந்தேன். அங்கே போய் பர்ச்சேஸ் பண்ணும்போது தான் பார்த்தோம் மெத்தை விரிப்பு சூப்பராக இருந்துச்சுங்க. எங்கள் பெட்டு வந்து பெரிய சைஸுங்க, கிங் சைஸை விட பெரிய சைஸு. நாங்களே செஞ்சுக்கிட்டதுனால நல்லா ஒரு 4 பேர் படுக்கிற அளவுக்கு பெருசாக இருக்கும். அதுக்கு மெத்தை விரிப்பே எங்களால் கண்டுபிடிக்கவே முடிய மாட்டேங்குது. அதனால் வந்து 2 கிங் சைஸு மெத்தை விரிப்பை எடுத்து 2யும் ஜாயின் பண்ணி எங்கள் பெட்டுக்கு விரிச்சிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக 2 ஒரே மாதிரி இருக்கிற மெத்தை விரிப்பாக பார்த்து தேடி கண்டுபிடிச்சி எடுத்தோம். அதெல்லாம் கூட தேடி எடுத்துட்டோம். ஆனால் பில்லு போகிறதுக்கு தான் ரொம்ப லேட் ஆகிருச்சு. மதியத்துக்கு மேலே நம்ம தோட்டத்து வேலையை பார்க்குறதுக்கு போயாச்சுங்க. இன்றைக்கி வந்து நம்ம தோட்டத்தில் வந்து அந்த கரண்ட் கம்பத்தில் வந்து நம்ம நொச்சி மரமெல்லாம் போய் இடிக்குதுன்னு சொல்லிட்டு அந்த மரத்தை தாங்க வெட்டி விடலாம். எலக்ட்ரிக் போர்ட்லேருந்து அவங்களே வந்து வெட்டி விட்டுருவாங்க. ஆனால் அவங்க வெட்டி விட்டாங்கன்னா அவங்க இஷ்டத்துக்கு வந்து வெட்டி விட்டுருவாங்க. அதனால் நாமளே வெட்டி விட்டுடலாம் அப்படின்ட்டு நாங்களே வெட்டி விட்டுட்டாங்க. அதில் வந்து நிறைய தலைகள் வந்துச்சு. நொச்சி இலைகளும் ஆடாதோட இலைகளும் நிறைய இருந்துச்சுங்களா. அதை ஏன் வேஸ்ட்டு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை எல்லாத்தையும் உருவி நான் ஒரு அந்த தலைகளை எல்லாத்தையுமே சின்ன பீஸாக கட் பண்ணி ஒரு பெரிய கேரி கவரில் போட்டு வச்சுக்கிட்டேங்க. நாளைக்கு ஏதாவது செடிங்களுக்கு போடுறதா இருந்தால் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தோட்டத்து வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நைட் டிஃபன் வேலையை ஆரம்பித்தேன். விகாஸ் தம்பிக்கு வந்து பருப்பு தோசை சுட்டு கொடுத்தேங்க. ஆனால் எங்கள் வீட்டுக்கார் வந்து எனக்கு உப்புமா தான் வேணும் அப்படின்ட்டாரு. சரின்னு சொல்லிட்டு அவருக்கு மட்டும் உப்புமா செஞ்சு கொடுத்தோம்.